ஹாய். இன்னைக்கு ராதிகா மேம் ஸ்பீச் ஒன்று கேட்டேன். அதை கேட்டதுலேருந்து அவங்க சொல்லியிருந்தது எனக்கே சொல்லியிருந்த மாதிரி இருந்தது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெண்களை பற்றி என்ன உங்களால் சொல்ல முடியும், மேக்ஸிமம் பேட் வேர்ட்ஸில் பேச முடியும், வேறு என்ன பண்ண போகிறீங்க, அதையெல்லாம் காதுலேயே வாங்காமல் டோன்ட் ஹேர்ன்ட்டு உன்னோட ஹோலை பார்த்து நீ முயற்சி செய் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது என்னமோ கரெக்ட் தான். ஏன்னா நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ணாத, இது பண்ணுறது எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, நீ டிகிரி முடிச்சிருக்க எதுக்கு இந்த ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்க, டிகிரி முடிச்ச அப்புறம் பியூட்டிஷன் கற்றுக்கிட்ட, அப்புறம் கிளிப்பு விற்ற, இப்போ செயின் விற்றுக்கிட்டு இருக்க, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறவங்க தான் அதிகமாக இருக்குது. இதை நீ பண்ணு, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா குழந்த கையில் இருக்குது, நம்ம குழந்தைய வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறோம்னா அப்போ யார் பாப்பாவை பார்த்துக்கிருவா அப்படின்றாங்க. சரி, பாப்பாவை பார்த்துட்டு வீட்டில் பண்ணுறேன்னா இதை ஏன் தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்மளுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ் சொல்லித்தரத்தான் அதிகமாக பேர் இருக்காங்க. நம்மளுக்கு பாசிட்டிவாக இது பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க யாருமே. இதை பேசுகிறது வெளியிலேருந்து ஆள் வரவே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்மளை சுற்றி இருக்க நம்ம ரிலேட்டிவ்ஸு, அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான் சொல்கிறாங்க. வெளியில் இருக்கவங்க நம்மளை நம்பி நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுக்கத்தான் செய்கிறாங்க. இதே மாதிரி எங்களுக்கு பண்ணித்தாங்கன்னு கேட்கத்தான் செய்கிறாங்க. நிறையா பேர் நம்மளை நம்பி வாங்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம சொந்தத்தில் இருக்கவங்க தான் ஏன் இதை பண்ணுற, எதுக்கு பண்ணுற, ஏன் சொந்தம்ன்ற என்னை எங்கள் அப்பா அம்மாவே சொல்லத்தான் செய்கிறாங்க, என் தம்பி தங்கச்சிகளே சொல்லத்தான் செய்கிறாங்க. உண்மையிலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்படி சொல்லியே நினச்சிங்களா? நீங்கள் சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க, நான் பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இது வரைக்கும் சொன்ன யார்கிட்டையுமே நான் ஆன்சர் கொடுத்ததே இல்லை, கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் சிரிச்சுட்டே வந்துடுவேன், எந்த ஆன்சரும் பண்ண மாட்டேன். ஏன்னா கடைசியாக நான் ஜெயிச்சுட்டு அவங்கக்கிட்ட ஆன்சர் பண்ணலான்னு இருக்கேன். என்னையை பொறுத்த வரைக்கும் யார் காசுலையும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோடய விருப்பம். அதனால தான் என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகிருந்தா ஒன்றை தொட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். மற்றவங்க எப்படி ஆனால் லேடிஸ்ன்றவங்க கம்பல்சரி ஏதோ ஒன்று கற்றுக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் கற்றுக்கிறதுக்கு முடியாட்டாலும் யூடியூப்பாவது ஸ்டார்ட் பண்ணி அதில் கூட வீடியோ போடுங்க. உங்கள் கூட ஹைட் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸ் மட்டுமே கொடுத்து கூட வீடியோ போடுங்க. ஏன்னா என்றைக்குமே லேடிஸ் வந்து அவங்க பார்த்துக்குருவாங்க, நம்மளை இவங்க பார்த்துக்குருவாங்கன்னு இருக்கவே கூடாது. கண்டிப்பாக நம்மளுக்கான பாதையை நோக்கி நம்ம போய்க்கிட்டே தான் இருக்கணும். எல்லாரும் சொல்லத்தையும் செய்வாங்க, வைக்கத்தையும் செய்வாங்க. நம்ம எதையுமே காதில் வாங்கிக்கிறக்கூடாது. நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல வரல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் ஜெயிப்பேன். அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது. நான் குக்கிங்கில் ஜீரோ, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குக்கிங் பண்ணி இப்போ என்னோடய சாப்பாடை சாப்பிட்டு யாருமே நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி தான் எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என் பையனை நான் தான் போய் பைக்லேருந்து ஸ்கூல்லேருந்தே கூட்டிகிட்டு வருவேன். அந்தளவுக்கு கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிற முடியாததுன்றது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக எல்லாராலையும் எல்லாமே கற்றுக்கிற முடியும். கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் ஃபேமிலியில் இருக்கவங்க. மற்றவங்க 1000 பேர் 1000 சொல்லட்டும், ஆனால் குடும்பத்துக்குள்ளே இருக்கவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாட்டாலும் நீ பண்ணுன்ற ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அதுவே போதும், அவங்க பண்ணிடுவாங்க. உன்னால் முடியாது, ஏன் காசை வேஸ்ட் பண்ணுற, இருக்கு கடனில் நீ வேறு ஏன் போட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. டீமோட்டிவேட் பண்ணாதீங்க, அவங்கள மோட்டிவ் பண்ணுங்கள். ஆமாங்க, நான் நல்லா படிக்கிற பொண்ணு தான். 10த்லேயும் மார்க் நல்ல மார்க்கு தான், 12த்லேயும் நான் நல்ல மார்க்கு தான், காலேஜ்லேயும் ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் ஆகத்தான் செஞ்சேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் படிப்புன்றது ஒரு பொண்ணுக்கு தைரியத்தை தான் கொடுக்கும். நீ இதை பண்ணு, யாரையும் சேர்ந்துருக்காதுன்ற ஒரு தன்னம்பிக்கையை தான் படிப்பு கொடுக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நல்லா படிங்க, ஏதோ ஒரு ஸ்கில்லை கற்றுக்கோங்க. கண்டிப்பாக படிப்பு ஒரு சைடு இருக்கட்டும், ஒரு ஸ்கில்லை நான் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. சரி, ஓகே. இதை வந்து நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்தாங்கன்னா விஸ்வேஷோட மிஸ்ஸு தான் 4 செயின் கேட்டிருந்தாங்க, ஒரே பேட்டர்னில் ஒரே மாதிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் சொந்தக்காரவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ ஆர்டர் கொடுக்கல, யாருன்னே தெரியாதவங்க தான் ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட்.